ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங்னு சொல்கிறீங்க. ஆனால் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் போன்ற பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறது அப்போ நல்லமா? ஓகே, இந்த கமெண்ட் எதுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஏன் ஒரு கேம்பிளிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் போய் செய்கிறார்கள் எல்லாருமே ஏன் எல்லா பணத்தையும் வந்து நடுத்தருக்கு வருவாங்க. லாஸ்ட்டாக நடந்த $19 பில்லியன் கிரேஷை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் நான் இந்த ப்ரொஃபைலில் பின் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அதை போட்டதுக்கு இவங்க வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட் ஆப்ஷனுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் போன்ற ட்ரேடிங் வகையில் செய்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங் பிள்ளைன்னு சொன்னால் இது சரியா, இதில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு கேம்பிளிங்னு சொன்னால் இதை மாதிரியான பைனரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங் போன்ற இதை மாதிரியான ட்ரேடிங்கள் பண்ணுறது கேம்பிளிங் ப்ரோ மேக்ஸ். ஏன் அப்படி சொல்லணும்னா, ஃபியூச்சர் ட்ரேடிங் நீங்கள் பண்ணக்குள்ள நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாமல் எதிர் திசையில் மார்க்கெட் மூவ் ஆகி கீழே போகக்குள்ள உங்களோட மைனஸ் உங்களோட அசெட் எவ்வளோக்கு இருக்குது, ரியல் உங்களோட யூஎஸ்சிடியோ யூஎஸ்டிசி வேல்யூ எவ்வளோக்கு இருக்குது, அவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் லிக்விடேட் ஆகுவீங்க. ஸோ அவர்கிட்ட வாரத்துக்கு இப்படியான ஒரு ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் சடன் கிரேஷோ கரெக்ஷன் வந்தால் தான் நீங்கள் லிக்விடேட் ஆகுவீங்க. ஆனால் இந்த மாதிரியான பைனரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங்லாம் நீங்கள் பண்ணக்குள்ள ஒவ்வொரு ட்ரேடுமே ஃபுல் லிக்விடேட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு ட்ரேடிங்கை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள இந்த ட்ரேடிங் எல்லாமே ஒன்றுள்ள, அதாவது இந்த ஆன்லைனில் இவன் இந்த யூடியூப்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அவனை சொல்கிறதெல்லாம் உண்மையான ட்ரேடிங்காக இல்லையாங்கிற எல்லா விதமான கிளாரிட்டியும் உங்களுக்கு வர இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள. கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற ட்ரேடிங்கில் நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் என்ன மாதிரி, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கிற இதில் நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதலாவது ஸ்பாட் ட்ரேடிங், அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், அடுத்தது மற்ற இருக்கிற எல்லா மார்ஜின், ஆப்ஷன், பைனரின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே 3வது கேட்டகரிக்குள்ளே எடுக்கலாம். முதலாவது ஸ்பாட் ட்ரேடிங் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியை கொடுத்து நீங்கள் வாங்குறது தான் ஸ்பாட் ட்ரேடிங். உதாரணத்துக்கு என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குன்னு சொன்னால், என் யூஎஸ்டிடியை நான் இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டு அவர்கிட்ட இருக்கிற பிடிசியை நான் வாங்கி எடுக்கன்னு சொன்னால் இது ஸ்பாட் ட்ரேடிங். இது ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்கும், அவடத்தையே நடக்கும். இப்போ என்னோட $10 பெறுமதியான யூஎஸ்டிடி இருக்குன்னு சொன்னால், இந்த $10 பெறுமதியான யூஎஸ்டிடி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த டைமில் பிடிசி $10 எவ்வளோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு பிடிசியை நான் வாங்கி எடுப்பேன். இப்படி வாங்கி எடுத்த பிடிசியை நான் வேற ஒரு ப்ரைவேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்டா நான் ரியலாக அந்த பிடிசியை வாங்கியிருக்கேன். அப்படி நான் ப்ரைவேட் வாலெட்டுக்கு மாற்றி எடுத்த பிடிசியை ஸ்டேக் பண்ணலாம், ஈல் ஃபார்மிங் பண்ணலாம், என்ன வேணுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது லெண்டிங் பரோவிங் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போய் என்னை பிடிசியை லெண்ட் பண்ணி அதுக்கு வேறொரு கிரிப்டோண்ட நான் பரோ பண்ணியும் கொள்ளலாம். இது சேம் அஸ் நீங்கள் நேரடியாக கோல்டு நகைக்கடைக்கு போய் கோல்டு வாங்குற மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் எல்கேஆர் 1 லட்சம் பணம் இருக்கும்னு சொன்னால், 1 லட்சம் ரூபீஸ் பணம் இருக்கும்னு சொன்னால், நீங்கள் நகைக்கடைக்கு போய் உங்களோட 1 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த 1 லட்சத்துக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்குமோ அந்த தங்க நகையோட வாங்கிட்டு வாரீங்க. நாளைக்கு அந்த தங்க நகையோட விலை கூடினதுக்கு பிறகு உங்களோட எல்கேஆரில் அந்த தங்க நகையை கொண்டே நகைக்கடையில் கொடுத்துட்டு உங்களோட எல்கேஆர் திரும்ப மாறி எடுக்கீங்க. அப்படி இல்லை நீங்கள் தங்கத்தை வச்சிருக்கக்குள்ள உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் தங்கத்தை விற்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பேங்குக்கு கொண்டு போய் உங்களோட தங்கத்தை வச்சு போட்டு நீங்கள் பேங்கில் இருந்து பணம் பரோ பண்ணுறீங்க. சேம் திங் நீங்கள் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ரியல் கிரிப்டோ அசெட்டுகளை வாங்குற விற்கிற அதை நீங்கள் ஒரு இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி செய்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். இது மட்டும்தான் ரியல் ட்ரேடிங். ரியலாக ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் மாற்றுப்படுது, அந்த பொருள் ரியலான பொருள், அந்த பொருளை நீங்கள் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஃபியூச்சரில் இந்த ப்ரைஸ் என்ன நடக்குங்கிறத நீங்கள் ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுற, அப்படி இல்லாட்டி பெட் கட்டுறங்கிற கேட்டகரிக்குலாம் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வரும். உதாரணத்துக்கு இப்போ பிடிசி யூஎஸ்டிங்கிற கிராஃப் இருக்கும், எல்லா கிரிப்டோக்கும் அதோட ஸ்லேஷ் இன்னொரு கிரிப்டோவோட வச்சு அதில் கிராஃப் இருக்கும். இப்போ பிடிசி யூஎஸ்டிங்கிற கிராஃபில் போய் இந்த கிராஃப் மேலே போகும்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணி என்கிட்ட இருக்கிற $10 உள்ளுக்கு போட்டு மேலே போகும்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பட் நான் ப்ரெடிக்ட் பண்ணின மாதிரியே கிராஃப் மேலே போகுதுன்னு சொன்னா, நான் பெட் கட்டின டைம்ல இருந்து மேலே போகுதுன்னு சொன்னா நான் போட்ட $10 கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகும். இதே சமயம் நான் மேலே போகுதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், ஆனால் கிராஃப் கீழே போகுதுன்னு சொன்னா நான் போட்ட $10 அப்படியே குறைஞ்சிட்டு வரும். இதில் இன்னொரு கன்செப்ட் ஒன்று இருக்குது, லெவரேஜுங்கிற ஒரு கன்செப்ட் உண்டு. இது என்னன்னு சொன்னால், நான் கொண்டு போகிற பணத்துக்கு எக்ஸ்ட்ராவா நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தே கடன் வாங்கி பெட் கட்டுறது.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங்கில் செய்யலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் ரியலாக வாங்குறீங்க விற்கீங்க. இப்போ நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் $10 பணம் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ $10 நான் பெட் கட்டி அது இப்போ ஒரு 10% மேலே போனால் எனக்கு $1 தான் ப்ராஃபிட் வரும். ஆனால் இதே இது நான் $100 பெட் கட்டினேன்னு சொன்னால் 10% மேலே போகல எனக்கு $10 ப்ராஃபிட் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் என்ன $10 கொண்டு போய் 10x லெவரேஜ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். 10x லெவரேஜ் வைக்கிறேன்னு சொன்னால் நான் $10 கொண்டு போவேன், 10 மடங்கு ஆக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் என்ற பணத்தை 10 மடங்கு ஆக்கி $100க்கு நான் ட்ரேட் போடலாம். ஆனால் உண்மையாக இருக்கிற $10 தான். ஆனால் இதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொன்னால் நீங்கள் $10 கொண்டு போய் 10x லெவரேஜ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. இது மேலே போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணீங்க, மேலே போகும்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு எதிர்த்து செய்யலை. இப்போ நீங்கள் மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் மார்க்கெட் 1% 2% கீழே வரக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ நீங்கள் பெட் கட்டின அமௌண்ட்டை விட பெருசாக மார்க்கெட் கீழே வருதோ அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உடனே லிக்விடேட் ஆக்கி விட்டுரும். அக்டோபர் 10 நடந்த 19 பில்லியன் லிக்விடேஷன் நடந்தது. இதுதான் கன்சர்ன். மார்க்கெட் சடனா பெரிய ஒரு மூவ்ல டம்ப் ஆகக்குள்ள நிறைய பேர் இதில் லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணதால நிறைய பேர் பணம் அவடத்த 0 ஆயிட்டு. அதில் தான் 19 பில்லியன் பணம் லொஸ்ட் ஆயினதும் நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையை முடிச்ச ஸ்டோரி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சூதாட்டம். அதனால தான் இது சூதாட்டம் சொல்றேன். மார்க்கெட் மேலே போமா கீழே வருமானு சொல்லி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, கடன் வாங்கி ப்ரெடிக்ட் பண்றீங்க. இதே விஷயம் தான் நீங்க கெசினோ சென்டர்ஸ் வழியா நீங்க போய் செய்யற விஷயம் தான் இது. எந்த குதிரை முன்னுக்கு வரும்னு சொல்லி ஒரு குதிரையில பெட் கட்டுறீங்களோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போமா கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுறீங்க. இப்போ இவங்க கொஸ்டின்ல கேட்ட அந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷனுங்கிற பிளாட்ஃபார்ம் செய்யறது என்னன்னு சொன்னா பைனரி ட்ரேடிங், அது 3வது கேட்டகரி. ஃபியூச்சர் ட்ரேடிங் கேம்பிளிங்னு சொன்னா இந்த பைனரி ஆப்ஷன் மாதிரி ட்ரேடிங்லாம் கேம்பிளிங் ப்ரோமேக்ஸ் ஏன்னு சொல்றேன். இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கிராஃபே உண்மையா ஃபேக்கான கிராஃப். இதுல என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க அதுலயும் பை செல்லுன்னு இருக்கு, ஆனால் உண்மையா அப் டவுன் சொல்லி தான் இருக்கும். இப்போ கிராஃப்ல போய் உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தருவாங்க. நீங்கள் ஒரு இடத்தை நீங்கள் பெட் கட்டலாம், கிராஃப் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி. இப்போ நீங்கள் $10 வச்சு கிராஃப் மேலே போகும்னு சொல்லி பெட் கட்டுறீங்க. அந்த 30 செகண்ட் டைம் ஓடும். நீங்கள் பெட் கட்டின உடனே அந்த 30 செகண்டுக்கு இடையில அந்த கிராஃப் நீங்கள் மேலே போகும்னு சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து கிராஃப் மேலே பெய்த்துன்னு சொன்னால் நீங்கள் போட்ட காசு டபுளாக கிடைக்கும். ஸோ நீங்கள் $10 போட்டால் $20 உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மாறி நடக்கும்னு சொன்னால் நீங்கள் $10 பெட் கட்டுறீங்க மேலே போகணும்னு சொல்லி, ஆனால் கிராஃப் கீழே வந்துட்டுன்னு சொன்னால் அந்த 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் போட்ட $10 இல்லை, 0. இந்த கன்செப்ட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், இதுதான் கேம்பிளிங். இதுதான் இந்த கெசினோ சென்டர்ஸில் போய் சூதாட்டம் பண்ணுறாக்கள் செய்கிற வேலையை ட்ரேடிங்கிற பேரில் கிராஃபில் பெட் கட்டுறதுக்கு உருவாக்கின பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கின ட்ரேடிங் டைப்ஸில் தான் அது. ஆல்சோ இதில் இருக்கிற கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான கிராஃப் இல்லை. ஏன்னு சொன்னால் இது எப்படி இந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அட் த டைமில் எத்தனை பேர் பெட் கட்டுறாங்களோ அதில் கூடுதலான ஆட்கள் எந்த பக்கம் பெட் கட்டுறாங்களோ அதுக்கு எதிர்த்து செய்யல கிராஃப் நகர்ற மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 80% ஆட்கள் ஒரே சமயத்தில் மேலே போகணும் பெட் கட்டுறாங்க, 20% ஆட்கள் கீழே போகணும் பெட் கட்டுறாங்கன்னு சொன்னால் கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். ஸோ அந்த 80% ஆட்களும் லிக்விடேட் ஆயிடுவாங்க. ஸோ 80% ஆட்கள் போட்ட காசையும் பிளாட்ஃபார்ம் எடுத்து ஜஸ்ட் 20% ஆட்களுக்கு ஜஸ்ட் டபுள் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு மிச்சம் அவ்வளோதையுமே அந்த பிளாட்ஃபார்ம் எடுப்பாங்க. அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுற கல்லணல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ட்ரேட் பண்ணுறங்கிற பேரில் போய் சூதாட்டம் பண்ணுறாங்க எல்லாம் பயங்கரமாக கோடியாக பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் காரணத்து அவ்வளோ பணம் இருக்கிறதால தான் கட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் செலிபிரிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இந்த பைனரி ஆப்ஷன், பினோமோன்னு சொல்லி எல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இது ரியல் ட்ரேடிங்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பயங்கரமான பணம் இருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி சும்மா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர் வந்துருந்துட்டு ட்ரேடிங் பண்ணி உழைக்க ஆசையாக உடனே இதை டவுன்லோட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க, நான் ட்ரேடிங் பண்ணி இவ்வளோ உழைச்சேன்னு சொல்லி கதைக்காங்கன்னு சொன்னால் பயங்கரமாக காசு கொடுத்து கதைக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அது ஒரு சூதாட்ட கழகம். எப்பயுமே சூதாட்ட கழகங்களை தான் பணம் மேக் பண்ணுற சூதாட்டம் பண்றார்கள் இல்லை. இந்த கிராஃபோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். 100 பேர் கெசினோக்கு போய் கேம்பிளிங் பண்றாங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் 13 பேர் வின் பண்ணுவாங்க, மற்ற எல்லாருமே லாஸ் பண்ணுவாங்க. ஆனா 100 பேர் இந்த மாதிரியான ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங் எல்லாம் பண்ணக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஆள் தான் வின் பண்ண, மற்ற எல்லாருமே லாஸ் தான் பண்றோம். ஸோ இன்னமும் நீங்க இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், இந்த மார்ஜின் ஆப்ஷன், பைனரி ட்ரேடிங்லாம் ரியல் ட்ரேடிங்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி இதுக்கு கூஜா போடுறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு பிறகு திருந்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்க போறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு காலத்துக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணியே இல்லை, நம்ம வாங்குற விற்கிறதெல்லாம் ஸ்பாட் ட்ரேடிங்ல மட்டும் தான் சொல்றாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது பிழை இருக்கும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.